மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். சுப்ரீம தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான்சன் செபாஸ்டின் அவையானங்களை பாட்சிக்காக தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். அவரது உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவம் இறைவன் மன்னித்து அவருக்கு பேரின்ப வாழ்வை தந்த தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியானது திருமதி வியூலா கலாபதி அல்போன்சாவுடைய ஆண்களை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவர் இறந்து 16வது நாளை அனுசரிக்கக்கூடிய இந்த நாளிலே இறைவன் அவருக்கு மோட்ச பாக்கியத்தை அருள வேண்டும். அவர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அறிந்து அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னித்து அவருக்கு நித்திய இறைப்பாட்சி அளித்தருள இறைவன் மன்றாடி ஜெபிப்போம். அவருடைய பிரிவால் வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் இறைவன் ஆறுதல் அளிக்க தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் மத்தியிலே திருத்தொண்டர் அருண் அவர்கள் இருக்கின்றார். வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி நமது ஆயர் அவருடைய திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கிறார். ஆகவே திருத்தொண்டர் அருணுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கடவுள் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான குருவாக அவர் உருவாகவும் அவருக்காக தெய்வீக திருப்பலியிலே விசேஷமாக மன்றாடி ஜெபிப்போம். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன், ஆண்டவரே உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகள் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான நாள். நமது வாழ்வையும் நமது குடும்பத்தையும் இறைவனுடைய திருப்பாதலை வைப்போம். தனது இதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய திருரத்தத்தால் திருதி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தோடு இந்த உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய இந்த கொரோனா நோயிலிருந்து நாம் அனைவரும் குணமடைய இறைவன் நம் மீது இரக்கம் வைக்க தனது மன்னிப்பை நமக்கு வழங்கிட தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரியை தகுதியான முறையை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமதி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவெல்லாம் வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கணிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தனர். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியிருந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிற்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து
உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமே ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் எரேமியா 31வது அதிகாரம் 10 வரை வசனங்கள். நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இறைவசனம் 10. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஜெபப்பாடல். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இறைவசனங்கள் 11 மற்றும் 12. யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிடம் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். ஜெபப்பாடல். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஜெபப்பாடல். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 18 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள்.
எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, எறும்பு ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பாக சர்க்கரை கொஞ்சம் வைக்கப்படுகிறது. சிறிது தூரம் தள்ளி ஒரு லட்டும் வைக்கப்படுகிறது. இந்த எறும்புக்கு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏதாவது ஒன்றை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சர்க்கரை அருகாமையில் இருக்கிறது. லட்டு வேண்டும் என்று சொன்னால் சிறிது தூரம் பயணம் செய்ய வேண்டும், அதை எடுக்க வேண்டும். இதை எதையாவது ஒன்றை உண்டுவிட்டு சிறிது நேரம் அவை பயணிக்க வேண்டும். ஆகவே எதை எடுப்பது? பிரியமானவர்களே, நமது மனித வாழ்வு இவ்வாறாகத்தான் இருக்கிறது. ஒரு சிற்றின்பம் இருக்கிறது, ஒரு பேரின்பம் இருக்கிறது. ஆனால் அந்த பேரின்பத்தை அடைவது சிறிது கொஞ்சம் கஷ்டம். அந்த பேரின்பத்தை அடைவதற்கு நாம் சிறிது பயணிக்க வேண்டும். அருகாமையில் இருக்கிற அந்த சர்க்கரையை எறும்பு உண்பது போல நாமும் பல்வேறு தருணங்களிலே இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுவது போல நாம் இந்த உலக சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி விடுகின்றோம். இறைவார்த்தை என்கின்ற அந்த மாபெரும் மகிழ்வை நாம் சிறிது கஷ்டப்பட்டு உள்வாங்குவதற்கு, அதை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு தயங்குகின்றோம். அதனால் நாம் ஒரு பெரும் மகிழ்ச்சியை நாம் அனைவரும் இழந்து இன்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும் மாவீரன் அலெக்சாண்டர் நன்றாக தெரியும். மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் எண்ணற்ற நாடுகளை அவர் தனது காலடியின் கீழ் வைத்தவர். இவ்வாறாக ஒரு நாட்டை அவர் படையெடுத்து செல்கின்றார். வெற்றி அடைந்து ஒரு கடலோரம் அருகாமையிலே அவர் குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார். டயோஜனஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஞானி தனது ஒரு நாயோடு அவர் கடற்கரையிலே விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது டயோஜனஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஞானி அலெக்சாண்டரை பார்த்து கேட்கிறார், எங்கிருந்து நீர் வருகிறீர்? பெரிய ஒரு நாட்டை நான் ஆட்சி செய்து வருகிறேன். போர் புரிந்து அதன் மீது வெற்றியை நான் பெற்று பெரும் மகிழ்வோடு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அந்த டயோஜனியஸ் கேட்கிறார், இதன் வழியாக உனக்கு என்ன கிடைக்கிறது? எனக்கு பெரும் மகிழ்வு கிடைக்கிறது என்று சொன்னார். அதற்கு டயோஜனியஸ் அந்த நாயிடம் இவ்வாறாக முறையிட்டாராம், பார், இந்த அலெக்சாண்டர் போரிடுகின்றார், ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை சாகடிக்கின்றார், ஏராளமான பெண்களை கைம்பெண்களாக மாற்றுகின்றார், சிறு பிள்ளைகளை அனாதைகளாக மாற்றிவிட்டு அவர் பெரும் மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. பல மாதங்கள் கழித்து ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு அவர் பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்கின்றார். ஆனால் நான் எங்கேயும் செல்லவில்லை, இங்கேதான் உன்னோடு விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் இந்த இடத்திலே இருந்து கொண்டு யாரையும் கொள்ளவில்லை, யாரையும் பகைக்கவில்லை, எந்த ஒரு தோல்வியும் நான் காணவில்லை. ஆனால் இப்பொழுது பெரும் மகிழ்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன், உன்னோடு இருக்கின்ற பொழுது, விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது என்று சொன்னார். இயேசு பிரியமானவர்களே, இன்று நமக்கு மகிழ்வு எவ்வாறாக கிடைக்கிறது, பெருமகிழ்வு எவ்வாறாக கிடைக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் அழைக்கிறது. நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிற்றின்பமா அல்லது பேரின்பமா என்று சொன்னால் நமக்கு பேரின்பம் தான்.
சிறிது கஷ்டப்பட வேண்டும், இறைவார்த்தை படிக்க வேண்டும், நமது உள்ளத்திலே அதை வைக்க வேண்டும். அவற்றை வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக, நாம் கேட்பதையெல்லாம் கடவுள் நமக்கு தருபவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைவார்த்தையை நாம் சிரமப்பட்டு எப்படியாவது எடுத்து நமது வாழ்க்கையிலே புகுத்திக் கொள்வோம். அதன் வழியாக இறைவன் நமக்கான பெரும் ஆட்சியை தருவார். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னை உமக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றில் கலந்து கனிவோடு படிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிடமான இப்படி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனை கேட்கிறார்கள் செவியுங்கள். இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல முது மாட்சி மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு முது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகாம் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி மது ஊறியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக மது மாண்பை வானத்துதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. இவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை தருணால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடமை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நான் அலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திட்டு மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்தார்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதே, தீமைகள் எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதல்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி கூடோடும் ஒரு குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சன்னதியே எங்கள் மீது அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் இறைவன் நீங்கள் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். டிசம்பரின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்த முடிவில் வாழ்வு என்பதாக. தரும் விருந்திது உண்ணவார்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து உண்ணுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின்
துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உறவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இரக்கமும் அருளும் உடையவர் ஆண்டவர் தம் உயர்த்தக்க செயல்களின் நிறைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாராளதே தாய்மதி குறையானந்தே நீ முழுமதி. மாறாளதே தாய்மதி குறையானந்தே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பாலினா தினந்தோறும் திருவிழா. மாறாழகே தாய்மதி குறையானந்தே